அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பேச போற டாபிக் வந்து கமலஹாசன் பத்தி. மொழி பிரச்சனைய சார்ந்து இருக்கிற விஷயம். இது ரொம்ப நாளா பேச வேண்டிய ஒரு விஷயம். மொழி பிரச்சனையெல்லாம் வச்சு பிரச்சனைய கலப்பி, அதன் மூலம் ஒரு விளம்பரம் தேடுறது. அ சமீபத்தில நம்ம கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது எல்லா மொழியும். ஆமா, யார் இல்லன்னு சொன்னா, அத நீ சொல்லணும். ரைட்டு, தப்பு கிடையாது. தமிழ்லேருந்து பிறந்தது தான் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கேயே படித்து இங்கேயே இருக்கிற புத்திசாலியாக இருக்கட்டும், பேரறிஞர்களாகட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் நீ அதை இன்னொரு இடத்துல போய் சொல்லும்போது அதில் கொஞ்சம் பேர் தெரிஞ்சவன் இருப்பான், தெரியாதவன் இருப்பான். அதில் எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க. என்னடா ஒருத்தன் வந்து நம்ம மொழியை வந்து இன்னொன்றுத்துலேருந்து பிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க, அவன் கோவப்பட தான் செய்வான். நீங்கள் பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எந்த நேரத்தில் வந்து பேசுகிறீங்க, ஒரு மொழியை பற்றி பேசுகிறீங்க, உன்னுடைய சினிமாவுக்கு விளம்பரம் வேணுன்றதுக்காக, உன்னுடைய திரைப்படத்துக்கு விளம்பரம் வேணுன்றதுக்காக மக்களை மோதி விட்டுட்டு, நான் ஏதோ நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு போய் நிற்கிறது, இதெல்லாம் வந்து நீ ஒரு பயந்தாங்கோலின்னு ஊருக்கே தெரியும். ஒரு படம் விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா நான் வந்து இங்கே இருக்கவும் முடியாது, நான் ஏன்னா வெளிநாடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது, கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லணும். அது நான் பயன்படுத்த விரும்பலை. அந்தமாரி ஒரு பயந்தாங்கோலி நீ வந்து இன்னும் பெரிய தைரியசாலி மாதிரி நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாது, அதை கேட்க முடியாது. அப்போ யார் அது வந்து காங்கிரஸ் துணை முதலமைச்சராக இருந்தால் கூட, அந்த காங்கிரஸில் கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் துணை முதலமைச்சர் கூட கரெக்டாக பேசியிருப்பார். நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களும் இதை பற்றி கரெக்டாக பேசியிருப்பார். நீங்கள் வந்து மொழியை பற்றி பேசினா எல்லாரும் உங்களை புகழ்வாங்க, மொழியை பற்றி பேசினா வந்து இப்போ கமலஹாசன் பார்த்தியா இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அதாவது எதுவுமே செய்யாமல் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுது. தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது நல்லா விழுந்து விழுந்து மக்களுக்கு ஏதோ சேவை செஞ்சுட்டு இருப்பான், அவன்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த உட்காந்துக்கிட்டே வார்த்தையில் விளையாடுவானுங்க பாரு, அவன மாரி ஆள்லாம் இந்த கமலஹாசன் மாதிரியே நிறைய சுகி சிவம் அப்படிலாம் எடுத்துங்களேன், இவங்களாம் வார்த்தையில் விளையாடுவாங்க. பட்டு புரோஜனம் இல்லை. அந்த வாலி இப்போ வைரமுத்து இவங்களாம் வந்து வார்த்தையில் விளையாடுறாங்க. ஆனால் உடம்பு நோவாமல் காசு சம்பாதிக்கிறவங்க. அது போல தான் இப்போ கமலஹாசன் பண்ணுற வேலையும். 2 மாநிலங்களுக்கு நடுப்புற சண்டையை மூட்டி விட்டுட்டு நம்ம குளிர் காயலாம், இவர் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நல்லவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, நீ ஒரு சினிமா விளம்பரத்துக்காக தான் இதெல்லாம் பேசுகிறன்றது மக்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியும் தமிழ்லேருந்து வந்தது தான், எல்லாம் தமிழ்லேருந்து பிறந்தது தான் அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அடுத்தவங்க ஒத்துப்பானா? நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மொழியை எந்த அளவுக்கு நேசித்து ஒரு பழமையான மொழி தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற போதே தெரிஞ்சிடும். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, நீ எப்படி சொல்கிற? இதுலேருந்து அதே போல் நிறைய பேர் இன்னொரு விஷயம் தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயம், நம்ம திமுக தலைவர் ஏதோ ஒங்கோலில் பிறந்துட்டாரு, அதனால் வந்து ஒங்கோலு அதனால் அங்கேருந்து வந்துட்டார், இங்கேருந்து தெலுங்கர், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கிற பிஜேபியில் இருக்கிறவங்களை அதை பற்றி பேசுகிறது தான் பெரிய தவறான ஒரு விஷயமே. இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் பேசுகிறேன் உங்களுக்கு, அதை நீங்கள் பாருங்கள். இயக்குனர் திலகம் கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ அவருடைய தமிழை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்ன வல்லமைடா, தமிழுடைய வலிமையை வந்து அதன் தமிழ் அந்த வார்த்தையில வச்சு விளையாடியே ஒரு உச்சகட்டத்தை தொடுவார் அவர் கதையில. சோ அவருடைய தாய்மொழி அவருக்கு தெலுங்குன்னு சொன்னது எனக்கு தெரிய வச்சது நீங்க தான். எனக்கு தாய்மொழி தெலுங்கு, சொரதா தாய்மொழி தெலுங்கு, கேடி சந்தானம் தாய்மொழி தெலுங்கு, உடுமலை தாய்மொழி தெலுங்கு. அப்ப தமிழை வளர்த்தவங்க தமிழர்கள் மட்டும் இல்ல, எல்லா மொழிக்காரங்களும் வளர்த்திருக்காங்க. வேற மாதிரி சொன்னா தமிழை வளர்த்தவர்கள் தமிழர்கள் மட்டுமல்லங்கிறத கூட தமிழர்கள் குறைவு. நா பிச்சமூர்த்தி தெலுங்கு, கூப்பா ராஜகோபாலன் தெலுங்கு, இவரெல்லாம் தமிழை வளர்த்தவங்க இல்லையா ரைட்டர்ஸ்ல. அவர் சௌராஷ்டிரம், நம்ம எம்பி வெங்கட்ராமன். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டி தெலுங்கு பழைய ரைட்டர்ஸ்ல. தமிழ்நாட்டில் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி இருந்த போது நிறைய தெலுங்கர்கள் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. சரி, ரொம்ப ஆச்சரியம், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் தமிழ் வாத்தியார தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ராமூர்த்திங்கிறவர் தான். நீங்க எங்க வேணா பார்க்கலாம். எனக்கு வித்வான் துரசாமின்னு எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர், பெரிய நேஷனல் காலேஜில் தமிழ் வாத்தியார், மதுரையில இருந்து ரிட்டையர் ஆனார், அவர் தெலுங்கு. சரி, அவர்கள் தான் இலக்கணமே எழுதுறான். நமக்கு இலக்கணமே வீரபாமணி ஒரு எழுதலையா, ஒரு அயல்நாட்டுக்காரன் வந்து. ஆமா, நான் ரொம்ப காலமா என் மனசுல உள்ள ஒரு அது எதனால பேசுறாங்கன்னா, இவங்க ஆரிய வந்தேரி அப்படின்னு பேசுறதுனால இவங்க பதிலுக்கு அது போல் பேசுறாங்க இங்க இருக்கிறவங்க.
ஆக்சுவலாக உண்மை அது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு யாரும் தெலுங்கும் தெரியாது. இங்கே முதல்ல திமுக தெலுங்குக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதும் கிடையாது. இதை முதல்ல நல்ல நினைவில் வச்சுக்கணும். இதால் அங்கேருந்து இங்கேருந்து வந்துட்டாங்க போயிட்டாங்க. இப்போ தலைமுறையுமா இங்கே இருந்தாலுமே அவன் என்றைக்கா இருந்தாலும் வந்தேரி. ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். ஒரு முபாரக், ஒரு லாரன்ஸ் இருக்காருன்னு வச்சுங்களேன். அவன் பங்களாதேஷ்லேருந்து எகிரி குதிச்சு வரான் சுவரை தாண்டி. இது நடக்கிற நடைமுறையில் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அவன் இங்கேருந்து வந்து பானிபூரி கடையை வச்சு எகிரி குச்சி வந்துட்டு அவனுக்கு இங்கே இருக்கிறவங்க அடைக்கலம் கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு அவன் வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வருவான். அவன் ஒரு ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சைமன் குரூப்பில் போய் சேர்ந்துப்பான். சேர்ந்துட்டு நானும் தமிழர், திமுகவில் சேர்ந்துட்டு நானும் தமிழர்னுவான். ஆனால் இங்கேருந்து பக்கத்துலேருந்து எப்போ இங்கே இருக்கிறவன் இங்கேயே தான் இருக்கிறான். அவனை வந்து நீ வந்தேரின்னு சொல்லிட்டு இந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறான் பாரு சில பேர் முட்டாளுக்கு. அவனுக்காக சொல்கிறேன். இந்த பேர் கொண்டவன் ஆந்திராவுக்கு போனான். அவன் 1 மாதத்தில் தெலுங்கு நல்லா கற்றுக்கிட்டான்னா அவன் தெலுங்கன் ஆகிடுவான். கேரளாவுக்கு போனான். அவன் கேரளாக்காரன் ஆகிடுவான். இந்த மாதிரி அவங்க போகிறதெல்லாம் தெரியாது. அவங்களாம் வந்து தமிழர். இதில் வந்து இங்கேயே இருக்கிற மதம் மாறினா கொஞ்சம் பேர் இருக்கான். அவங்கள நம்ம எதுவும் சொல்கிறதில்ல. ஆனால் அங்கேருந்து வந்துட்டு நேச்சுரலாகவே அங்கேருந்து இங்கே வந்துட்டு தமிழ் பேசிக்கிட்டு நானும் தமிழர் தான் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான்ல, அவனை என்னைக்காவது கேள்வி கேட்க முடியுதா? இதெல்லாம் திமுகவை மட்டும் திமுக இந்த மொழி சார்ந்து விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கேள்வி கேட்குறேன். அப்படி யாருமே இங்கே வந்து மொழி சார்ந்து ஒருத்தவங்களை வந்து இப்படி அப்படின்னு எந்த இதுவுமே இங்கே கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்படியே நீங்கள் எந்தாவது ஒருத்தன் வந்து இங்கே வந்து அவனால் என்ன பாதிப்பு இருக்குது? ஒரு இங்கே இருந்துட்டான், அவன் அந்த அடையாளத்தை மாற்றிக்காமல் இருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு தெலுங்கரை இங்கே இருக்கிறான்னு வச்சுங்க. அவன் என்ன உங்கள் வீட்டு கோவில் அழிச்சிட்டானா? இல்லை அவன் மதம் மாற்றத்துக்கு வந்திருக்கானா? இல்லை அவனை மாதிரி எல்லாம் தெலுங்கு தான் புகழ்த்தினானா? எதுவுமே கிடையாது. தமிழுக்கு புகழ் சேர்த்தவங்க பல பேர் எல்லாருமே வந்து இன்றைக்கி தெலுங்குல பாதி பேர். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது சரியப்பு அதை அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து பேசுறது. இப்போ நம்மளுக்கே இருக்கிறன்னு வச்சுக்கலாம், தெலுங்கே எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது, சும்மா அரைகுறையாக பேசிட்டு சுற்றிட்டு இருப்போம். நீ வந்து திடீர்னு நேற்று வரைக்கும் எனக்கு இல்லாத ஒரு உணர்வை நீ வந்து வந்தேரின்னு வரும்போது அது எவ்வளோ பெரிய புண்படுத்தும், மனசு புண்படுத்தும் அடுத்தவங்களுக்குன்றது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல. எதுக்காக தேசிய கட்சியில் வந்து இளைஞ்சிருக்கும்? பன்முக தோற்றம் கொண்ட ஒரு இந்தியாவில், ஒரு பாரத தேசத்தில் எதுக்காக பிஜேபியை செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லைன்றதுனால தான். ஆனால் இதுக்குள்ளேயே வந்து பிரிவினை பேசுகிறவங்களுக்கு சில பேர் இருக்கான். அவனுங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த கமலஹாசன் போல ஆட்கள் நிறைய பேர் இருக்கான். அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன் நான். அதுபோல் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்களுக்கு, கமலஹாசன் மாரி விளம்பரம் தேடுறவங்களுக்கு இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. இங்கே யாருமே வந்து எந்த யார் நம்மளுடைய அடையாளத்தை அழிக்க வரான்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரால இங்கே பாதிப்பு வரும்னு புரிஞ்சுக்கங்க. தெலுங்குகளால் இங்கே எந்த பாதிப்பும் எதுவுமே எந்த பிரச்சனையும் வந்ததும் கிடையாது. இப்போ வந்ததும் முன்னாடியே வந்தது கிடையாது. அவங்கவுங்க அந்த தமிழ்நாடுன்னு ஒன்று பிரித்த பிறகு தான், ஒரு நிர்வாக வசதிக்காக பிரித்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி எந்த மன்னர்கள் இருந்தாலுமே கூட எல்லாம் இங்கேருந்து அங்கே போய் போர் புரிவான், அங்கேருந்து வந்து இங்கே போர் புரிவான். ஆனால் எந்த மக்களையும் வந்து மாற்றவும் மாட்டான், எதுவும் செய்யவே மாட்டான். இந்த மாத்திர குரூப் இருக்குது பாருங்க, அதை வந்து தான் நம்ம பயப்படணும். மிச்சம் யாராலையும் இந்த அடையாளங்களை யாரும் அழிக்கவும் முடியாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வந்து இவன் அழிச்சிட்டான், அவன் போயிடுச்சிட்டானா யாரால பாதிப்பு உங்களுக்கு? இந்த இந்த பிரச்சனையே வந்து இந்த மொழி பிரச்சனையை வச்சு இந்த சைமனு, இந்தமாரி கமலஹாசன், இந்த திமுக இவனுங்க தான் எடுத்துகிட்டு வந்ததே தவிர, இந்த இடத்துல பிஜேபி ஒட்டுமொத்தமாக மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இதில் வந்து ஒரு தேசம் அவ்வளோதான் கணக்கு. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதில் சில பேர் வந்து உள்ளே புந்துக்கிட்டு இது வந்து இப்படியே அப்படின்னு பேசிக்கிட்டு சில பேர் புரிதல் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தேசத்தை நேசிக்கணும். பன்முக தோற்றம் கொண்டது தேசம். அதில் இந்த அடையாளம் அப்படியே இருக்கணும். இப்போ யார் வேணா எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் தமிழை ஏற்றுக்கிறான், அவன் வந்து தமிழாவே வாழ்கிறான், அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ்னு உள்ளே பூந்துக்கிட்டு ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஒரு மூலையில் நல்லா இருக்கும், அதுக்கு இங்கே உட்காந்து போராடுவோம் பாரு, அவனால் தான் இங்கே ஆபத்தே. இங்கே இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது. எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு இங்கே உட்காந்து போராடுவான் பாரு, அந்த தமிழ்ன்ற பேரில் ஒழிஞ்சின்னு இருக்கான் பாரு, அவனால் தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. அதுபோல் ஒரு மொழி பிரச்சனையை கலப்புறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. கமலஹாசன் சினிமாவுக்காக விளம்பரத்துக்காக தான் இந்த கமலஹாசன் பண்ணுற வேலையை அதே தான் இந்த சைமனும் செஞ்சுட்டு இருக்குது. இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இந்த சைமன் போன்ற ஆட்களால் பிரிவினை தான். திமுக ஒரு பிரிவினவாத கட்சினா, சைமன் ஒரு பிரிவினவாத கட்சினா, எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவங்களுக்கு எந்த அடிப்படையுமே கிடையாது. ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது இவனுங்க தான். இந்த 2 கட்சிக்காரங்க தான் வந்து பண்ணுறது. திமுக தான் முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டான்றது தெரியல. அதுக்கு பதிலடி கொடுக்க வரான் பாரு, அவனை மட்டும்தான் தெரியுது. இவன் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கோ, அதை பண்ண. நீங்கள் தான் அந்த மதத்தை வச்சு ஒரு ஆரியம் வந்தேரின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பான்னு சொல்லி அவங்கள கலரி விட்டு வம்பு பண்ணுது திமுக. நீ மதத்தை வச்சு அரசியல் பண்ணியா, பாஜக பண்ணுதா? நீங்கள் கொடுக்குற
முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வைப்பீங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறது தான் பாஜக வருகுதே தவிர, மிச்சப்படி வேறு எதுவும் கிடையாது. இதுக்கான தெளிவான விளக்கங்கள்லாம் பலது இன்னும் ரொம்ப நேரம் இதை பற்றி பேச முடியும். பட் ரொம்ப நேரம் பேச முடியாததுனால, ஒரு 5, 10 நிமிஷமா இருக்குன்னா நம்மளால பேச முடியும். அதுதான் மக்கள் நீங்க பார்க்குறீங்க. அதனால நல்ல ஒரு புரிதலோடு இருக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். கமலஹாசனுக்காக ஸ்டார்ட் பண்ணது. ஒட்டுமொத்தமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.